வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதுதான் DMIT, அதாவது டெர்மாட்டோகிளிஃபிக்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். யோசிச்சு பாருங்களேன், சில பசங்க ஏன் படிப்புல தடுமாறுறாங்க, இல்ல சில பேர் ஏன் அவங்க வேலையில செட்டே ஆக மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களோட உண்மையான திறமைய அவங்களே புரிஞ்சுக்காததுதான்னு சொல்றாங்க. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, வாங்க இத பத்தி டீடைலா பார்க்கலாம். சரி, நாம இந்த டாபிக்கை எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த ஸ்டாண்டர்டைஸ்டு உலகத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து நம்ம கையிலே இதுக்கு பதில் இருக்கா, அப்புறம் 8 வகையான நுண்ணுறிவுனா என்ன, நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறது, அப்புறம் வெறும் படிப்பு மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் முக்கியம்னு பார்த்துட்டு கடைசியா இந்த அனாலிசிஸை வச்சு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம ஸ்கூல் சிஸ்டம் ஆகட்டும் சரி, இல்ல நம்ம வேலை செய்யற இடமா இருக்கட்டும், அங்க எல்லாருக்குமே ஒரு பொதுவான பிரச்சனை இருக்கு. அதாவது ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படிங்கிற ஒரு அப்ரோச். அதை பத்தி தான் இப்ப நம்ம முதல்ல பேச போறோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாய்ப்பு, ஒரே மாதிரி படிப்பு கொடுத்தாலும் ஏன் சில பேர் மட்டும் டாப்ல வராங்க, மத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? உண்மை என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் விஷயங்களை கத்துக்கிற விதமே தனி, நம்ம யோசிக்கிற ஸ்டைலும் வேற. ஆனா நம்ம சிஸ்டம்ஸ் இது எல்லாம் கண்டுக்குதா? பெரும்பாலும் இல்ல. இப்படி எல்லாருக்கும் ஒரே ஸ்கேல வச்சா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல கான்ஃபிடன்ஸ் போயிடும். அடடா, நமக்கெல்லாம் இது வராது போலன்னு தோணும். தப்பான கரியர் முடிவுகள் எடுப்போம். நம்ம கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்கிற சூப்பரான திறமைகள் அப்படியே வீங்கா போயிடும். இதுக்கு மேல பேரண்ட்ஸ்க்கும் பசங்களுக்கும் மத்தியில ஒரு பெரிய கேப் வந்துடும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட தனித்தன்மையும் எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு பதில் நம்ம கையிலேயே இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் இந்த DMIT முறை. DMITனா என்னன்னு கேட்டீங்கன்னா, டெர்மட்டோகிளிஃபிக்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். கேட்கவே பெருசா இருக்குல்ல? சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம கை ரேகையை அனலைஸ் பண்ணி நமக்கு கொள்ள பிறந்ததிலிருந்தே இருக்கிற திறமையையும் நம்ம கேரக்டரையும் கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட். இது ஏதோ ஜோசியம் மாதிரி இல்ல, இது ஒரு சயின்ஸ்னு சொல்றாங்க. மெடிக்கல் சயின்ஸ், பிரெயின் அனாலிசிஸ், ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜி, இதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்த ஒரு கலவை தான் இந்த DMIT. சரி, இப்ப இன்டெலிஜென்ஸ், அதாவது நுண்ணறிவு பத்தி பேசலாம். இந்த DMIT ரிப்போர்ட் படி நுண்ணறிவுங்கிறது நாம நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. கணக்குல 100க்கு 100 வாங்கினா மட்டும் புத்திசாலின்னு சொல்றோம்ல, அந்த ஐடியாவே இது மாத்தி போடுது. ஒரு குழந்தை கணக்குல வீக்கா இருக்கலாம், ஆனா வரையறதுல ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம். அதுக்காக அவங்க புத்திசாலி இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் வேற மாதிரி இருக்கு. பாத்தீங்களா? இதுதான் பாயிண்ட். ஸ்மார்ட்னா என்னங்கிற டெஃபினிஷனையே இது மாத்துது. அப்போ அந்த வேற வேற மாதிரியான இன்டெலிஜென்ஸ் என்னலாம்? மொத்தம் 8 வகை இருக்கு. தர்க்க ரீதியா யோசிக்கிறது, அதாவது லாஜிக்கல். கற்பனை, கலைத்திறன், இது விஷுவல். இசை, தாளம், இது மியூசிக்கல். வார்த்தைகள், பேச்சுத்திறன், இது லிங்குவிஸ்டிக். மத்தவங்களோட ஈஸியா பழகிறது, இன்டர்பர்சனல். தன்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறது, இன்ட்ராபர்சனல். அப்புறம் விளையாட்டு, உடல் திறன், இது பாடி கினஸ்தெட்டிக். இந்த 8ல உங்களுக்கு எது டாமினண்டா இருக்குன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லும். நீங்க எதுல ஸ்மார்ட்னு சொல்றது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் உங்க மூளை எப்படி யோசிக்குது, எப்படி கத்துக்குது, எப்படி நடந்துக்குதுங்கிற அந்த ஸ்டைலையே இது டீகோட் பண்ணிடும்னு சொல்றாங்க. இதுல VAK லேர்னிங் மாடல்னு ஒன்னு இருக்கு. ரொம்ப சிம்பிள். Vனா விஷுவல், அதாவது பார்த்து கத்துக்கிறது. ஏனா ஆடிட்டரி, கேட்டு கத்துக்கிறது. கேனா கினஸ்தெட்டிக், அதாவது செஞ்சு பார்த்து கத்துக்கிறது. இப்போ நீங்க ஒரு விஷுவல் லேர்னர்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்த படமா காட்டினா சட்டுன்னு புரிஞ்சிடும். அதுவே வெறும் லெக்சரா இருந்தா தூக்கம் தான் வரும். கரெக்டா? அடுத்து ஒரு சூப்பரான விஷயம், லெஃப்ட் பிரெயின் வெர்சஸ் ரைட் பிரெயின். கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? உங்க பிரெயின்ல லெஃப்ட் சைட் டாமினண்டா இருந்தா நீங்க ரொம்ப லாஜிக்கலா கணக்கு வழக்கு பிளானிங்ல கில்லாடியா இருப்பீங்க. அதுவே ரைட் சைட் தான் உங்க ஸ்ட்ராங் ஏரியானா கிரியேட்டிவிட்டி, கற்பனை, புது ஐடியாஸ்னு கலக்குவீங்க. வெறும் புத்தக அறிவை மட்டும் வச்சுட்டு வாழ்க்கையில ஜெயிச்சிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. சக்சஸ்ங்கிறது அதை விட பெரிய விஷயம். அதுக்கு வேற சில குணங்களும் ஆளுமை திறனும் தேவை. அதத்தான் இந்த 3க்கும் சொல்லுது. முதல்ல IQ, இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட். இது நம்ம லாஜிக்கல் திறமை, படிப்பு சம்பந்தப்பட்டது. அடுத்து EQ, எமோஷனல் கோஷன்ட். நம்ம உணர்ச்சிகள் எப்படி கண்ட்ரோல் பண்றோம், மத்தவங்க கூட எப்படி பழகுறோங்கிறது. கடைசியா CQ, கிரியேட்டிவ் கோஷன்ட். எவ்வளோ புதுமையா அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கிறோங்கிறது. இந்த 3ம் பேலன்ஸ்டா இருந்தாதான் அது ஒரு கம்ப்ளீட் சக்சஸ்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், நம்ம பர்சனாலிட்டி டைப். நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா, அதாவது தனிமையில இருந்து எனர்ஜி கிடைக்கிற ஆளா, இல்ல எக்ஸ்ட்ரோவர்ட்டா, மத்தவங்க கூட பழகுனாதான் உங்களுக்கு உற்சாகம் வருமா, இல்ல இது ரெண்டுக்கும் நடுவுல சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிற ஆம்பிவர்ட்டா, இதையும் இந்த அனாலிசிஸ் சொல்லிடுமா. ஓகே, இப்போ இந்த டீடைல்டான ரிப்போர்ட் உங்க கையில இருக்கு. அடுத்து என்ன? இந்த அனாலிசிஸை வச்சு நாம எப்படி ஆக்ஷன் எடுக்கிறது?
இந்த ரிப்போர்ட்டோட முக்கியமான நோக்கமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி இல்ல வேலை பார்க்கறவங்களுக்கும் சரி ஒரு தெளிவான வழிகாட்டுதல் கொடுக்கறது தான். இந்த இடத்துல தான் ஸ்ட்ராபிரெயின் அகாடமி மாதிரி அமைப்புகள் உள்ள வராங்க. அவங்க வெறும் டிஎம்ஐடி ரிப்போர்ட்டை மட்டும் கொடுக்கறது இல்லாம அந்த ரிசல்ட்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை வச்சு எப்படி ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் பிளான் உருவாக்குறதுன்னு ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங்கும் கொடுக்குறாங்க. இதுல இன்னொரு ஆங்கிளும் இருக்கு. இந்த டிஎம்ஐடி முறைய ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வருமான வாய்ப்பாவும் ப்ரொமோட் பண்றாங்க. அதாவது இத பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் மூலமா நீங்களும் சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்க. சுருக்கமா சொல்லணும்னா இந்த டிஎம்ஐடி முறை நம்ம ஒவ்வொருத்தரோட மூளைக்கும் திறமைக்கான ஒரு சயின்டிஃபிக் ப்ளூ பிரிண்ட்டை கொடுக்கறதா சொல்லப்படுது. அப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கறேன். உங்க பிரெயினுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் உங்க கையில கிடைச்சா அதுல நீங்க எதை கண்டுபிடிக்க ஆசைப்படுவீங்க? யோசிச்சு பாருங்க.